ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. அபுதாபியில் நிறைய ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. விட்டமின் சி உள்ள ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து இந்த ஆரஞ்செல்லாம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட நார்மலாகவே சொல்லையாக சாப்பிட்ருங்க. அதுதான் நமக்கு சேஃபும் கூட. இந்த ஃப்ளூ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப் சேர்த்துனா தான் சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மால் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார். இன்றைக்கி காலையில் வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, ஹச்சுன்னு தும்பிகிட்டே இருக்கார், மூக்கை உறிஞ்சிக்கிட்டே இருக்கார். எனக்கு வேறு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஓகே, அப்படி இருக்காது அப்படின்னு நம்புகிறோம். ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் தான் ஆகணும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஹச்சு புச்சுன்னு தும்பிட்டு இருக்கிறவருக்கு சரி ஒரு நாட்டுக்கோழி அடித்து ரசம் வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பு தான் வச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். சரி ஒரு சேஞ்சுக்கு ரசமாக வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சு, சரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நாட்டுக்கோழி கேமராமேன் அவர் தான், ஓகேங்களா? சரி, நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து நாட்டுக்கோழி எடுத்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி ரசம். லாஸ்ட் டைம் ஒரு விளாகில், குக்கிங் விளாகில் வந்து மட்டன் ரசம் வைக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மட்டன் எடுக்கல, அதனால் வந்துட்டு ரசம் வைக்க போகிறேன். சரி, அது ஒரு சின்ன விளாகாக போட்டுருவாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த விளாகை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. இதில் ஒரு வசதி தாங்க, கோல்ட் ஆகி போச்சு அப்படி ஃபீல் பண்ண வேணாம். இல்லை, கோல்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரசம் கிடைக்கும். ஓகே, வாச்சலமா வந்துட்டுமா? வந்துடு வரேன். அப்படியே வெளியில குளிரு, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. இவருக்கு வந்து அப்படியே வேர்க்குது. பாருங்க எவ்வளவு வேர் வந்து பாத்தீங்களா? எனக்கு எங்க செல்லமா வரலையே. சரி, ஓகே. அதாவது காலையில கோல்டு வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ கோல்டா, இது கொடுக்கட்டுமா அது கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி உனக்கு ரசம் வச்சு கொடுக்குறாங்க. அது சொன்ன உடனே பாதி கோல்டு போயிடுச்சு. ஆனால் போயிடுச்சுன்னு சொன்னா எங்க ட்ராப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உண்மையாக கோல்டு தாங்க இருக்குது. சரி, ஓகேங்க. ஓகே, நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். நான் தெரியறேனா? என்னைய வேண்டாம், ரெசிபி ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ கேமரா டவுன் பண்ணிக்கோங்க கேமராமேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நாட்டுக்கோழி எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. அதை நம்ம சமைச்சிக்கிட்டே போடுவோம். சரிங்களா? ஓகே. நம்ம ஊராக இருந்தால் நம்ம சட்டியில் செய்வோம். சட்டி இல்லை, அதனால் நான் வந்து ஒரு பேனில் வந்து பண்ணுறேன். ஏன்னா அது குக்கிங் டைம் கொடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பண்ணுமா? வெங்காயம் இல்லை, வெங்காயம். சொல்லுங்க. வெங்காயம். எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு, அதனால தான் வெங்காயம் அப்படின்னு வருது. செல்லம்மா, குக் பண்ணும்போது இந்த லேடிஸ்க்கு ஏன் கை ஆட்டோமேட்டிக்காக இடுப்பில் போகுது? அது வந்து பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேலன்ஸு? ஒர்க் பண்ணுற பேலன்ஸு, ஃபேமிலி பேலன்ஸு, இது எல்லாத்தையும் பேலன்ஸாக பண்ணணும். கை வைக்கிறதுக்கு ஃபேமிலி பேலன்ஸ் கூட இருக்கா என்ன? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணுங்க. என்ன ரீசனு வைக்கும்போது வந்து இடுப்பில் கை வைக்கிறாங்கன்னு? எங்கள் அம்மா வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எடுத்து விடுவேன் போயிட்டு. இப்போ அதை நானே பண்ணுறேன். இந்த அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கு நாட்டுக்கோழி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதினா சைதாண்ட இருக்கிற ஷாப்ஸில் கிடைக்குதுங்க. அந்த கடை கூட நம்ம சேனலில் ஒரு விளாகாக போட்டுருக்கோம், முன்னாடி போட்டிருக்கேன். தேடி பாருங்க, கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? வெங்காயம் போட்டேன்னா இப்போ வந்து கருவேப்பிலை, பூண்டு போடுறேன், பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். வேணும்னா கொஞ்சோண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீ ரசம் வைக்க போறியா இல்லைன்னா வந்து சிக்கன் குருமா வைக்க போறியா? செல்லம்மா, இது ரசம் தான் செல்லம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு பேசணும் என் சமையல் எல்லாம். வெரி குட், ஈகர்லி வெயிட்டிங். வெறும் இன்கிரீடியன்ஸோ இல்லை குக்கிங் ஸ்டைல பார்த்தோ பேசக்கூடாது மிஸ்டர் சரவணன். டோட்டலி அக்ரீட் மிஸ்ஸஸ் சரவணன். தேங்க்யூ. மக்களே, உங்களுக்கு அடுத்த vlogல ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? பயங்கரமான சர்ப்ரைஸ். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. என் ஆட்டம் எல்லாம் அடங்க போகிறது. ஓகேங்களா? இதை விட வேற ஏதாவது ஹிண்ட் வேணுமா? ஓ, இப்போதான் எனக்கே வந்து அது புரியுது. பாப்போம். ஆமா,
இந்த சர்ப்ரைஸை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஓவராக தான் ஆடிட்ட மாதிரி தெரியுது. ஆட்டத்தை அடப்பதற்காக ஓகே நம்ம வாய் வளருது, ரொம்ப நம்மளே சொல்லிடுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா தக்காளி பழம் நான் வந்து 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பெருசாக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ தக்காளி பழம் இதையும் போட்டுட்டு அட் திஸ் ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கல்லுப்பு போடுறேன், சட்டி மட்டும் தான் மிஸ்ஸிங் சொல்லலாமா, மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜராக போயிட்டுருக்கு. சூப்பர். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சா, சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச நாட்டுக்கோழி இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நான் நடுவில் வச்சுருந்த அந்த கொத்தமல்லி தழையை இதை நான் போட்டுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்குள்ளே வந்துடும் அது சொல்லமா. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நாட்டுக்கோழி இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் உடனே சொல்லிட்டா எப்படிங்க மிஸ்டர்? சொல்லுமா, எனக்கு ஒரு டவுட்டு. அது கோல்ட் ஆகி போச்சே, சீக்கிரமா ரசம் வேணுமே. இல்லை, இந்த நாட்டுக்கோழிக்கு இங்கிலீஷில் கண்ட்ரி சிக்கன் சொல்கிறாங்க, அதுதான் கரெக்டான வேர்டா? சொல்லமா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியில் பார்த்தேன், கண்ட்ரி சிக்கன் அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மை ஆக்சுவலாக இது ஆர்கானிக் சிக்கன் தான் இதோட பேர். ஆமாம், நாட்டுக்கோழினா ஆர்கானிக் சிக்கன் தான், ஆனால் வெளியில் கண்ட்ரி சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சும்மா மேபி ஒரு ஃபன்னுக்காக. கண்ட்ரி சிக்கன் சொல்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான், இங்கே யாருமே அது கண்ட்ரி சிக்கன் சொல்கிறது இல்லை. ஆர்கானிக் சிக்கன் ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஃபுல் சொம்பு தண்ணி வந்து 3 டம்ளர் தண்ணிக்கு சமம். எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை? இல்லை சொல்லமா, ஒரு 1.5 இது ஊற்ற போகிறேன், ஏன்னா இது நல்லா வேகணும்ல. ஓகே ஓகே. இப்போ வந்து 3 கப்பு எதுனா நீங்கள் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ரைஸ் குக்கரில் ஒரு மெஷரிங் கப் கொடுப்பாங்கல்ல, அந்த 3 கப்பு சேர்ந்தது தான் வந்து இந்த ஒரு சொம்பு. இன்னொரு 1/2 சொம்பு எடுத்துக்கிறேன். இன்னொரு 1/2 சொம்பு ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வந்து சுண்டி வரணும், அப்போ தான் சிக்கனும் வேகும்ல. ஆமாம், இது நல்லா குக் ஆகி கிட்டத்தட்ட இந்த தண்ணி வந்து ஹாஃப் இதுக்கு வந்துடணும், பாதிக்கு அளவுக்கு வந்துடணும். குக் ஆகட்டும். அது இந்த குக் ஆகிற கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து தனியா, மிளகு, சீரகம் இது 3த்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரசப்பொடிக்காக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா. இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், அரௌண்டு ஒரு 20-25 நிமிஷம் குக் ஆகட்டும். ஹேண்டில் உடைந்து விட்டது, எடுத்தனா அடிக்கும் என் மேலே. ஓகே சொல்லமா, இங்கே பாரு சல 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 சலன்னு கொதிச்சிட்ருக்கு ஓகேவா. ஆமாம், ஓகே பேக் போங்க. நான் வந்து தனியான்னு சொல்லிட்டேங்க, மல்லி ஓகேங்களா. மல்லி, மிளகு, சீரகம் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இதில் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் ஓகேங்களா. இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஃபைனலாக வேணும்னா மறுபடியும் கூட கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரசம் ரெடி ஆஃப்னா ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லமா, டேஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகேவா, எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்லமா, அது 5 நிமிஷம் ரசம் வச்சிடறேன், இந்த 10 நிமிஷம் ரசம் வச்சிடறேன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 நிமிஷத்தில் தயாரிக்கிற நூடுல்ஸ் கூட 2 நிமிஷத்தில் நடக்கிறதில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம். சிலமா vlogக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால அவங்களுக்குமே இது சீக்கிரமாக தெரியும், பட் குக் பண்ணும்போது தான் தெரியும். இது ஆகுங்க, ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இது நல்லா வேகணும்ல, ரசம் மாதிரி இல்லை, சூப்பு மாதிரி இருக்கு. ஆமாம், தெரியுதா செல்லமா? சூப்பராக இருக்குல்ல. அப்படி இருக்கும். இன்னொரு டம்ளர் ஊற்றுறம்ப. வாவ், டேஸ்ட் பண்ணிட்டு இருங்க, நான் அவரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். நானும் வந்துட்டு இது செல்லமா, நான் ஒன்று எடுக்கிறேன். தெரியுறீங்க சில சூடாக இருக்குது பத்திரம். செம்மையாகுது. நல்லா இருக்கா? ஆஹா சூப்பர். சிலமா சூடாக குடிச்சின்னா கோல்டெல்லாம் போயிடும். ஃபேண்டாஸ்டிக். நிறைய கொடுக்க சிலமா, கொஞ்சமா. சுடு செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நான் மட்டன் ரசம் சாப்பிட்ருக்கேங்க. நாட்டுக்கோழி ரசம் வந்துட்டு அம்மா வைப்பாங்க, பட் நான் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து இந்த அபுதாபிக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஆமாம், செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. பாருங்க, கோல்டு போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப டூ மச். சரி, see you, bye bye, டாடா, டேக் கேர் சொல்லுவாமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல நாட்டுக்குழம்பு ரசத்தோட இந்த vlog வந்து உங்களுக்கு சாட்டர்டே வருது. காரணம் ஏன்னா இத பார்த்துட்டு சண்டே நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க சாட்டர்டே அப்லோட் பண்ணிடுவோம். அப்புறமா அதுல ஒரு 2-3 பேர்லாம் இருக்காங்க, சனிக்கிழமை அதுமா நாட்டுக்கோழி ரசம்லாம் வைக்கிறீங்க, பெருமாள் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஒரு நாள் நாங்க அப்லோட் பண்றது இன்னொரு நாள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நாங்களும் இந்த ரசத்தோட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறோம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. கோல்டு திருப்பி வந்து டிவி ரசம் முடியும். ஓகே, see you, bye. ஓகே, அவங்களுக்கு த்ரோட்டு போச்சுன்னா நான் வந்துட்டேன் ரசம் குடிச்சதுனால. ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை. உனக்கு கோல்டு இருக்கு, இப்போ நீ குடிச்ச இந்த ஸ்பூன்ல நானும் குடிச்சேன்னா கோல்டு வந்துருமா? நம்ம 2 பேரும் நீ பாதி நான் பாதி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் கோழி ரசம் இல்ல சரவணன். பை பை. ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடிக்கடி இனிமே ரெசிபியும் ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? பை பை.